ரஜி, என்ன? ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட பேசினேன். நீ சொல்ற மாதிரி இப்போ கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு. அப்பா அளவுக்கு நான் மதிப்பு வச்சிருக்கிற இன்னொருத்தர் விஸ்வநாதன் சார் தான். ஆனா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா என்ன நினைப்பாரோன்னு யோசனையா இருக்கு. சாரை பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அவரு எப்பவும் மனசுல பட்டதை சொல்ல தயங்க மாட்டாரு. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுவாரு. உன் லைஃப்ல நீ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் சார் தான் நீ நிறைய தடவை சொல்லியிருக்க. அவரோட ஒப்பீனியன் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுது. அததான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இங்கே நின்னுட்டு இருக்கேன். நான் வேணா சார் கிட்ட பேசுவேன். ஏய் வேணாம் வேணாம், நானே பேசிக்கிறேன், நீ போ. அது சாரோட அட்வைசஸ் என்னோட லைஃபை எவ்வளவோ மாத்திருக்கு. கண்டிப்பா அவரோட ஒப்பீனியன் எனக்கு இப்ப வேணும். இதுல நீ அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு சரின்னு தோன்றத பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல சார், இவ்ளோ சீக்கிரமா? உனக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா போய் டாக்டரை பாப்பியா இல்ல மெதுவா போவியா? சார், பண்ண தப்ப எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். கார்த்திக்கு போதுமான அளவுக்கு நீ அவகாசம் கொடுத்துட்டேன்னு தான் எனக்கு தோணுது. பிரியணும்னு முடிவு எடுத்தே 1 வருஷம் ஆகுது. ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேரும் தனியா இருக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கப்புறம் எடுத்த முடிவு அவசரமா எடுத்துட்டோமேன்னு நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணம்ன்றது பெரிய கமிட்மெண்டா கம்பல்ஷனா இருக்கக்கூடாது. பிடிச்ச ஃப்ரெண்டோட ஒரு டிராவல் போற மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சேர்ந்து போக முடியாத சூழ்நிலை வர்றப்ப இறங்கிட வேண்டியதுதான். உனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசனை இருக்கா? இல்ல சார், மத்தவங்க. ராஜி, உன் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு பாரு. அது சரின்னு தோணுனா அதை பண்ணு, யோசிக்காத. நீ என்ன பண்ணாலும் சுத்தி இருக்கிறவங்க தப்பா தான் பேசுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க ஏன் கார்த்திகை போய் கல்யாணம் பண்ணேன்னு கேட்பாங்க. நான் பிரியறேன்னு சொல்லி பாரு, ஏன் பிரியறேன்னு வாங்க. இவன் கூட மனுஷி வாழ முடியுமான்னு இதே வாய் தான் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் சட்டுன்னு பிரிஞ்சிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. உலகம் எப்படா நம்ம தப்பு பண்ணுன்னு எதிர்பார்க்கும். நீ தப்பே பண்ணலன்னா நீ பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்லும். நடந்ததை நினைச்சு அழுதுட்டு இருக்காம சீக்கிரமா அதை தாண்டி போறது நல்ல விஷயம்தான். ஓகே ராஜி, ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில திரும்பி சம்பாதிக்க முடியாத ஒரே விஷயம் நேரம் தான். அதை மத்தவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு வேஸ்ட் பண்றது முட்டாள்தனம்.